அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிடம் எனும் அற்புதம். உண்மையிலேயே ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான கலை. எப்படி மனித குலம் தோன்றிய சமயத்திலிருந்தே இந்த வேத காலத்திலிருந்து, வேதம் உருவான காலத்திலிருந்தே இந்த ஜோதிடம் நடைமுறையில் இருக்கிறது. அந்த காலத்தில் ஒரு மனிதன் அவன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அவன் என்னென்னலாம் அனுபவிப்பான் அப்படிங்கிறத கணித்து சொல்வது தான் இந்த ஜோதிடக்கலை. அது மட்டும் இல்லை, அவன் சின்ன வயசுலேருந்து அவன் என்னென்ன வாங்கி வந்த வரம் என்ன, அவனுக்கு என்னென்ன உடல் உபாதைகள் வரும், நோய்கள் என்ன வரும், அவன் ஆரோக்கியமாக இருப்பானா இல்லையா, ஆயுள் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பான், அற்ப ஆயுளா அல்லது நீண்ட ஆயுளா, சரிங்களா, நல்லா படிப்பானா அல்ல நாசமாக போவானா, நண்பர்கள் எப்படிப்பட்ட நண்பர்கள் அமைவார்கள், நண்பர்களால் அவனுக்கு உயர்வா தாழ்வா, அடுத்தபடியாக சரி படித்து முடிக்கவும் என்ன படிப்பான், உயர்கல்வி என்ன படிப்பான், என்ன கோர்ஸ் எடுத்து அவன் படிப்பான், அவன் எந்த துறையில் சாதிப்பான், சரிங்களா. அடுத்து அவனுக்கு வரக்கூடிய மனைவி எப்படிப்பட்டவளாக இருப்பான், இந்த ஜாதருக்கு பொருத்தமான பெண்ணா, இவருடைய குணத்தோடு ஒத்து போகிறவளாக இருப்பாளா. ஏன்னா திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பெயர். நீண்ட காலம் உங்களுக்கு குறைந்தது ஒரு திருமணம் ஆகும்போது 2 பேருக்குடைய ஒரு வயசு ஆவரேஜாக ஒரு 25ன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 60-70 வயது வரை ஒற்றுமையாக வாழணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒற்றுமையாக வாழக்கூடிய நல்ல முழு அதாவது கணவரை கௌரவப்படுத்தக்கூடிய, முன்னிலைப்படுத்தக்கூடிய பெண்ணாக அமைவாளா, வசதியான வீட்டு பெண்ணாக இருக்குமா, வேலை பார்க்குற பெண்ணாக வருவாளா, சரி இது இந்த மாதிரி. சரி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குமா, சரி எத்தனை குழந்தைகள் பிறக்கும், அந்த பிள்ளைகள் நல்லா படிப்பாங்களா, இப்படி சர்க்கிள் பாருங்கள், வாழையடி வாழையா எல்லாத்தையுமே இவர் குழந்தையாக இருந்து படித்து வேலைக்கு போய் திருமணம் முடிந்து எத்தனை குழந்தைகள் பிறக்கும், அந்த குழந்தைகள் என்னென்ன படிக்கும், அந்த குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும், அந்த குழந்தைகளுக்கு திருமணம் எங்கே அமையும். அப்போ இவர் கடந்துக்கிட்டே வர்றார், அப்படியே ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறை. அப்போ இது எல்லாத்தையுமே இவருக்கு வயசு அப்படியே 50-60 வரும், இவர் பிள்ளைகள் திருமணம் முடிஞ்சு அவங்களுக்கு குழந்தைகள்லாம் வரும். அப்போ இவர் தாத்தா அல்லது பாட்டி ஆவாங்க, பேர குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். இப்படி எல்லாத்தையுமே இந்த ஜோசியம் இதுக்கு விடை தருது, சரிங்களா. அப்போ இது எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்கள். இப்போ உதாரணம் சொல்லணும்னா, இப்போ ஒருத்தருக்கு மாறி மாறி கஷ்டங்கள், தொழிலில் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் வருது, அல்லது ஒரு உடல் நல பாதிப்பு வருது. இப்போ ஒரு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருது அப்படின்னா என்ன செய்வாங்க, நேர கடவுள்கிட்ட போய் விழுந்து கும்பிடுவாங்க. சாமி, எனக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வந்துருச்சு, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படி இப்படின்னு ரொம்ப வேண்டி சாமிகிட்ட விழுந்து வணங்குவாங்க, அங்கே பிரதட்சணை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறமும் அந்த நிலை சரியாகலை அப்படின்னா என்ன செய்வாங்க தெரியுமா, ஜாதக நோட்டை எடுத்துக்கிட்டு சரி ஜோசியரை போய் பார்த்துருவோம், அவர் என்ன சொல்கிறாருங்கிறத பார்ப்போம்,
ஏன்னா அவர் ஜாதகத்தை பார்த்து நமக்கு என்ன பலன் இருக்குங்கிறத சொல்லுவார் அப்படின்னு. அப்போ தான் வந்து ஜாதக நோட்டு எடுப்பாங்க. அது வரைக்கும் ரொம்ப திமிர்த்தனமாக வந்து அவர் நான் ஜாதகமே பார்க்க மாட்டேன், ஜோசியமே ஒரு பொய், அதை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருப்பார். ஆனால் தொழிலில் ஒரு சின்ன சிரமங்கள் மாறி மாறி ஒரு 2 தடவை அடி வாங்கிட்டார் அப்படின்னா உடனடியாக அவங்க எடுக்கிறது என்னென்னா, முதல்ல கடவுள்கிட்ட போவாங்க, கடவுளே கைவிட்டதுக்கப்புறம் ஜோசிட்டு தான் வருவாங்க. ஏன் அப்படின்னா, கடவுள் பரிகார தேவதைகளை வச்சுருக்காரு. நீங்கள் ஒரு கஷ்டம் அப்படின்னா கடவுள்கிட்ட போய் சொல்கிறது ஓகே, ஆனால் அவர் பரிகார தேவதைகள் வச்சுருக்காரு. இப்போ என்ன மாதிரி சிரமங்களுக்கு எந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறது அப்படிங்கிறது ஜோசியருக்கு தான் தெரியும். சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஜோசியத்தை வர்றீங்க. அதே போல் குழந்தைக்கோ அல்லது இவருக்கோ ஜாதகருக்கோ அல்லது பெற்றோர்களுக்கோ யார் மேலே நம்ம பாசம் அதிகமாக வச்சுருக்கோமோ அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு உடல்நல பாதிப்பு இருக்குது. மாறி மாறி ஏதாவது சில உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குன்னா ஓரளவுக்கு தான் இவங்க பார்ப்பாங்க. அப்புறம் கடவுள்கிட்ட தான் அவங்க ஓடுவாங்க. போய் கடவுளே காப்பாற்றணும், நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்போவும் வந்து கடவுள் கேட்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்கன்னா, ஜாதகத்தை எடுத்துட்டு ஓடி ஜோசியத்தை வரும். ஜோசியர் அந்த ஜாதகத்தை பார்த்து எந்த கிரகம் எங்கே இருக்குது, எதனால் இந்த பாதிப்பு வந்தது, எந்த தசா புத்தி என்ன புத்தி இப்போ நடந்துகிட்டு இருக்குது, திசை நடத்துகிற கிரகம் என்ன இருக்குது, அது வந்து எப்படி ஆட்சியாக உச்சமாக அது என்ன நிலைமையில் இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்கா இல்லை ஸ்தானபலம் நல்லா இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்து அவர் சில பரிகாரங்களை சொல்கிறார். அது மேக்சிமம் பலிக்கும். 90% ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய பரிகாரம் கண்டிப்பாக பலிக்கும். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு அப்பாடா அதான் நிம்மதியாக வந்தது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அவர் ஆயுள் எப்படிப்பட்டது, ஆரோக்கியம் எப்படிப்பட்டது, திருமண வாழ்வு எப்படிப்பட்டது, கடைசி வரைக்கும் ஒற்றுமையோடு வாழ்வாங்களா இல்லை இடையிலேயே பிரிஞ்சிருவாங்களா, விவாகரத்து பண்ணி டைவர்ஸ் கேஸ் இப்போ நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் படிப்பாங்க, வேலைக்கு போவாங்க, சரிங்களா, காடுகராக இருக்கும், விவசாயம் பார்ப்பாங்க. திருமண வயது வரவும் அந்த காலத்தில் பெற்றோர்கள் பார்த்து முடிப்பாங்க. பேரண்ட்ஸுக்குள்ளே தான், சொந்தத்துக்குள்ளே மேக்ஸிமம் சொந்தத்துக்குள்ளேயே ஒரு 80% திருமணம் வந்து சொந்தத்துக்குள்ளேயே நடக்கும். சரிங்களா? அப்போ பொண்ணை வந்து இவங்க ஏற்கனவே அறிஞ்சிருப்பாங்க, இருந்தாலும் வந்து இவங்க தான் பொண்ணுங்கிறத சின்ன வயசுலேருந்தே சொல்லிடுவாங்க. அப்படி தான் வந்து வருவாங்க. அப்போ அந்த வயசுக்கு வரவும் பெரியவங்க என்ன செய்வாங்கன்னா காலகாலத்தில் திருமணத்தை பண்ணி வச்சுருவாங்க. பண்ணி அவங்கள ஒரு தம்பதிகள் ஆக்கி விட்டுருவாங்க. அது வாட்டில் ஓடிக்கிட்டு. ஆனால் இன்றைய சூழல் அப்படியா இருக்குது. படிப்பை முடிக்கிறதுக்கே 22, 23 வயசு. அதுக்கப்புறம் இவங்க வேலை பார்க்க வேண்டியது, வேலையை தேடுறாங்க. வேலை தேடி வேலையில் செட்டில் ஆகி அதுக்கப்புறம் 25 வயதுக்கு மேலே தான் திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது. ஆனால் அந்த காலத்தில் வந்து அப்படி இல்லை. 16, 17 இந்த வயசுலேயே வந்து என்ன செஞ்சுருவாங்க, திருமணத்தை நடத்தி வச்சுருவாங்க. அப்போ அதுதான் பருவம். அப்போ வந்து குழந்தைகள்லாம் வந்து நிறைய பெற்றுக்கிட்டாங்க. ஏன்னா 15 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே தான் குழந்தை பெறும் பாக்கியங்கள் வந்து மிக அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போது பணிச்சுமை, படிப்பு, உயர்கல்வி படித்து முடிக்கிறதுக்கே 25 வயசு ஆகிப்போயிருக்கு. ஓரளவு பட்டப்படிப்பு, அதுக்கு மேலே ஒரு டிகிரியோ அல்லது ஒரு டிப்ளமா வாங்கினா கூட உங்களுக்கு வயசு 23, 24 ஆயிருக்கு. அப்போ இந்த மாதிரி சமயங்களில் வேலையில் செட்டில் ஆகி இவங்க 27, 28 வயசில் திருமணத்துக்குன்னு வரும்போது எவ்வளவோ பிரச்சனைகள் வருது. இதுக்கிடையில் வந்து இவங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக பல பிரச்சனை. இப்போது இன்றைய அரசாங்கங்கள் போதை கலாச்சாரத்தை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சின்ன ஸ்கூலில் இருந்தே ஆசிரியரை அடிக்கக்கூடாதுன்றாங்க.
பெற்றோரை அடிக்கக்கூடாதுன்றான். அப்புறம் எப்படி வந்து பிள்ளைகள் வந்து அந்த ஒரு அவங்க வந்து நல்வழிப்படுத்துறது எப்படி? சும்மா வந்து மயிலே மயிலே இறைய போடுனா போடுமா? அதுகிட்டருந்து பிடுங்கினா தான் அது போடும். அது மாதிரி குழந்தைகளை வந்து கண்டித்து வளர்த்தா தான் வந்து அவங்க பொறுப்பாக வளர்ப்பாங்க. இன்றைக்கி பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கிற ஜாம்பவான்கள் எல்லாம் ஒரு பெரிய உயர்கல்வி நிறுவனத்தை அப்படியே வந்து பல நிறுவனங்கள் நடத்துகிறாங்க பாருங்களேன். அவங்க எல்லாருமே சிறு வயதில் அடிபட்டு மிதிப்பட்டு ஆசிரியர்கள்ட்ட பெறமடிபட்டு வளர்ந்தவங்க தான். அப்பாட்டெல்லாம் அந்த அடி அடிப்பாங்க. அப்போல்லாம் வந்து அப்பா வந்து ஒரு காலனா காசு வாங்குறேன்னா பெரிய விஷயம். ஆனால் இன்றைக்கி எல்லாமே கிடைக்குது. ஆனாலும் பிள்ளைகள் வந்து பொறுப்பற்ற பிள்ளைகளாகத்தான் இருக்காங்க. அதாவது எல்லாம் இவங்களுக்கு தெரியுது, உண்மைதான் அதெல்லாம் வந்து. ஏன்னா இப்போ உள்ள டெக்னாலஜி எல்லாமே இவங்களுக்கு நல்லா தெரியுது, பேரண்ட்ஸுக்கு தெரியலை. ஆனால் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பெற்றோர்களுக்கு தான் அதிகமாக தெரியும், பிள்ளைகளுக்கு அவ்வளோவா தெரியாது. படிப்பு சம்மந்தமானது, டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, வேலை சம்மந்தப்பட்டது பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை இன்னென்ன வயசில் என்னென்ன பண்ணணுங்கிற பேரண்ட்ஸுக்கு தான் தெரியும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக நான் என்னுடைய வாழ்க்கை துணையை நானே தேர்ந்தெடுத்துக்கிடுவேன் அப்படின்னு இன்றைய தலைமுறையினர் நினைக்கிறாங்க. அது மிக தவறு. ஏன்னா இவங்க வேலை விஷயமாகவோ அல்லது ஒரு படிப்பு விஷயமாகவோ சொந்த ஊர்லேருந்து இப்போ +2 வரைக்கும் சொந்த ஊரில் படிப்பாங்க. மேலே ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லாட்டா ஒரு மருத்துவமோ அல்லது என்ன படிப்பாக இருந்தாலும் வெளியூரில் போய் படிக்கிற மாதிரி வரும். பட்டப்படிப்பு படிக்கிறதா இருந்தால் கூட வெளியூரில் தான் போய் படிக்கிற மாதிரி வரும். அங்கே உள்ள ஹாஸ்டலில் தங்கும்போது பல புதிய நபர்களை சந்திக்கிறாங்க. அப்போ கலாச்சார முறை மாறுது. அப்பா அம்மாட்ட இருந்த வரைக்கும் ஒழுங்காக இருப்பாங்க. அங்கே போகும்போது சுதந்திரங்கள் அதிகமாகுது. அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அப்பா அம்மா சொல்கிறத அது வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தவங்க அப்பா அம்மா சொல்கிறத நீங்கள் சும்மா இருங்கப்பா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அல்லது நீங்கள் சும்மா இருங்கம்மா, உங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியலை, இப்போ உள்ளதெல்லாம் வேறம்மா அப்படின்றாங்க. அப்போ இவங்களும் கையை பிசைஞ்சிட்டு என்ன செய்யணும்னு தெரியாமல் இருப்பாங்க. அங்கே போகவும் ஆணாக இருக்கட்டும், ஈவன் பெண் குழந்தைகளுமே இப்போ ரொம்ப மாற்றங்கள் வந்துடுது. ஏன்னா எல்லார் கையிலையுமே செல்ஃபோன் இருக்கு. செல்ஃபோன் இருக்கும்போது எளிதாக நம்பர் வாங்கிக்கிறாங்க, பரிமாற்றங்கள் நடக்குது. அப்போ தவறுகள் நடக்கிறதுக்கு இப்போ உள்ள காலத்தில் 100% வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஒரு பெண்ணோ ஆணோ நல்லா படித்து அப்பா அம்மாவுக்கு அவங்க நம்மளை ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அப்போ அவங்க சொல்லத்தான் நம்ம கேட்கணும், அவங்க தான் நமக்கு தெய்வம், அவங்க நம்மளுடைய எதிர்காலத்தை அவங்க தீர்மானிப்பாங்க அப்படின்ற அந்த தைரியத்தோடு நல்லா படித்து நல்லா வேலை வாங்கி அப்பா அம்மா சொல்கிற பொண்ணுக்கோ அல்லது மாப்பிள்ளையோ அதை வந்து ஓகே சொல்லி திருமணம் செய்தால் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக. ஆனால் அந்த திருமணத்திற்கு நான் என்ன சொல்கிறேன் பேரண்ட்ஸுகளுக்கு, நீங்கள் அவசரப்பட்டு ஜாதக பொருத்தம் பார்க்காம திருமணம் செஞ்சீங்கன்னா அது சிக்கல் தான். ஜாதக பொருத்தம் நன்றாக பார்க்கணும், நல்லா பார்க்கணும், தெளிவாக பார்க்கணும், தெளிவான ஜோசியத்தை பார்க்கணும். ஜாதக பொருத்தம் பார்க்குறது அப்படின்னா அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோடி நிலத்தில் சூப்பராக பார்ப்போம் திருமண பொருத்தமெல்லாம். ஏன்னா அவசரப்பட மாட்டோம். நம்ம வந்து ஒரு சிலர்லாம் வெறும் நட்சத்திரத்தை பொறுத்த பார்த்துட்டு உங்களுக்கு இத்தனை இருக்குது அத்தனை இருக்குன்னு கூட்டம் நிறையா வந்துகிட்டே இருப்பாங்க. காரணம் வந்து என்னென்னா இவன் 2 நிமிஷத்துக்கு மேலே அவனுக்கு பலன் சொல்ல மாட்டாங்க. டக்குன்னு இவங்களும் பார்க்குறப்ப பெரிய ஜோசியர் போல நினைப்பாங்க. அப்படி கணக்கே இல்லைங்க. அவன் தரங்கட்டவனாக இருக்கான். அந்த ஜோசியர் முழுமையாக தரங்கட்டவனாக இருப்பான். பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் பலனை பார்த்து இத்தனை பொறுத்த இருக்குது அத்தனை பொறுத்த இருக்குன்னு எழுதி கொடுத்துருவாங்க. இவங்க ஆஹா சூப்பர்யா 10 பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டாரு, முடி அந்த மாப்பிளைக்கே முடியும்பேன். 6 மாதத்தில் கோர்ட்டு கேஸுன்னு போலீஸ் கிளம்பிட்டு இருப்பாங்க. பிள்ளைகளுடைய நம்ம பிள்ளைகள் இல்லைங்க, நம்ம அவங்க எவ்வளவு சிறு வயதுலேருந்து எவ்வளோ கண்ணும் கருத்துமாக வளர்த்தீங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல. இப்போ நல்ல ஜோடியைத்தானே தேர்ந்தெடுக்கணும், சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் அவசரப்படணும். திருமண பொருத்தம் பார்க்குறதுல உங்களுக்கு அதில் 4 விதமான 4 கட்டங்களாக பார்க்கணும். முதல்ல வந்து தசா புத்தி பலன் பார்க்கணும்.
தசாபுத்தி அந்த பெண்ணுக்கோ அல்லது மாப்பிள்ளை ஜாதகத்துக்கோ பலமாக இருக்கிறதா? சரி, இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் பொண்ணுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் பெண்ணுக்கு இப்போ வந்து என்ன தசாபுத்தி நடக்குது, அது நல்ல தசாபுத்தியா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து இப்போ மாப்பிள்ளை வரன் ஜாதகம் கொண்டுடுறீங்க, அந்த மாப்பிள்ளை பையனுக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது. அப்போ அந்த தசாபுத்தி நடத்தக்கூடிய ஓனரும் இந்த தசாபுத்தி நம்ம பாப்பாவுடைய தசாபுத்தியுடைய ஓனரும் நட்பா பகையா, அதை ஒன்று பார்க்கணும். தசாபுத்தி பலன் தெரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஜாதகம் எப்படி பலமாக இருக்கிறது, எல்லா கிரகங்களும் எப்படி இருக்குது, வலிமையாக இருக்கா, அதை ஒன்று பார்க்கணும். தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகமும் புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் எப்படி இருக்காங்க, இதை பார்க்கணும். அதே போல் அந்த பையனுக்கும் பார்க்கணும். அப்போ தசாபுத்தி வலுவாக இருக்குது, ஜாதகமும் நல்லா இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு பையனை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கே முன்னாடியெல்லாம் போய் விசாரிப்பாங்க. சொந்த பந்தம் நிறைய இருக்காங்கல்ல, அவங்க இந்த பையன் பேர சொல்லியோ அவன் எப்படி டைப்பு குடிப்பானா இல்லாட்டா வந்து சேர்த்து குடிப்பானா எல்லாமே பார்த்து நீங்கள் விசாரிங்கப்பா. எப்படி பொம்பளை சகவாசம்லாம் இருக்கா, இல்லை அவன் எப்படி வெட்டி பயிலாக இருக்கானா ஊதாரி பயிலாக இருக்கானான்னு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து ஜாதகம் மட்டும்தான் கொடுத்துருவாங்க, முகம் தெரியாது, மூஞ்சி தெரியாது. ஏன்னா போட்டாவும் எப்பயும் முன்னாடி எடுத்த போட்டாவும் இப்போ நிறைய பேர் அப்போ அப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க. நேரில் பார்க்குறப்ப கொஞ்சம் வயசான நாள் மாதிரி தெரியுது. இப்போ போட்டால் கூட ஏமாத்துது, ஆனால் ஜாதகம் ஏமாத்துது. தெரிஞ்சுக்கணும். ஜோசியர்களுடைய பலம் வந்து அதுதான், ஜோசியருடைய பலமே அதுதான். ஜாதகம் உங்களை ஏமாற்றாது. நீங்கள் அந்த பையனுடைய ஜாதகத்தை வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அவன் எப்படிப்பட்டவன் க்ளீனாக கண்ணாடி மாதிரி தெரிஞ்சுக்கணும். அவன் நல்லவனா கெட்டவனா, இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் அவன் வந்து நல்லா ஒழுக்கமாக இருந்து தொழிலில் கண்ணு கருத்துமாக இருந்து முன்னேறுவானா, இல்லை நாசமாக போவானா, குடியார பயிலாக இருப்பானா, போதைக்கு அடிமையா, எல்லாமே ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிருக்கு. சேர்க்கையெல்லாம் எப்படி இருக்குது, கெட்ட சவாசம் உள்ளவனா, பெண்கள் சவாசம் எப்படி இருக்குது, எல்லாமே நீங்கள் அங்கே போய் விசாரிக்க வேண்டியதில்லை. ஜாதகத்தை மட்டும் எடுத்து ஜோசியத்தை வந்துட்டிங்கன்னா, இங்கே வந்துட்டிங்கன்னா நாங்கள் பார்த்துருவோம், எல்லாத்தையும் கண்ணாடி மாதிரி பார்த்துருவோம். அதனால் வந்து ஜோசியர் என்பவர் மிக முக்கியமான உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிக மிக முக்கியமானவர். சரிங்களா? அனைத்து விஷயங்களுக்கும் நீங்கள் சரி இதெல்லாம் ஜோசியரை போய் பார்த்தங்க அப்படின்னு அதோட கொண்டு வச்சுட்டிங்கன்னா அப்படி அதுக்கப்புறம் அது தூங்கிட்டு இருக்கும். ஆனால் இங்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு சிரம திசை வந்துடும். அப்போ நீங்கள் வருடத்திற்கு ஒரு 2 முறையாவது அந்த உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து, வீட்டில் உள்ள அனைவருடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து இப்போ என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஏதாவது பரிகாரம் இருக்கா. ஏன்னா ஏதாவது அடுத்து ஒரு கெட்ட விஷயங்கள் நடக்க போகிறது ஜாதகத்தில் ஓரளவு தெரிய அனுமதிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி நடக்கும்போது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சுதாரிச்சுக்கிட்டோம் இல்லைங்களா? அது இல்லாமல் தான் நம்ம வந்து நிறையா இது பண்ணுறோம். அதான் ஒரு பழமொழிலாம் சொல்லுவாங்களே, இப்போ பையனை வந்து இப்போ எமலோகத்துக்கு அனுப்பணுமா, அவனுக்கு புதுசாக பைக் வாங்கி கொடு. பொண்ணை வந்து நீ வந்து பொண்ணை இழக்கணுமா, அவளுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுன்னு சொல்கிறாங்க. அதனால் அப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் நடக்கும். நம்மளை மீறி வந்து நடக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஜாதகத்தை வச்சு. அதனால் ஜோசியருடைய பங்கு மிக மிக முக்கியமானது. எப்படி ஒரு உடல் நலம் சரியில்லை அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட போகிறோமோ, அதே போல் எல்லா முறையில் போய்கிட்டு இருக்கிற வாழ்க்கை திடீர்னு ஒரு திசை மாறுது, அல்லது நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று கிடைக்கல, அல்லது ஒரு புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா அதில் நாங்கள் பார்த்து சொல்லிடுவோம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அண்ணாமலை ஜோதிட நிலையம் உலகம் பூரா ஃபேமஸ் ஆகுது. சிங்கப்பூர்லேருந்து கால் வருது, மலேசியா, அப்புறம் வந்து ஒருத்தங்க வந்து அபுதாபி, துபாய், இங்கே இருந்தெல்லாம் ஃபோன் பண்ணி ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி நமக்குள்ள ஃபீஸை வந்து அவங்க வந்து ஜிபே பண்ணி விட்டுறாங்க. நம்ம ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு கரெக்டான இது சொல்கிறோம். அதே போல் டெல்லி, மும்பை, பெங்களூர், ஹைதராபாத், இப்போது தமிழ்நாட்டிலே உள்ள மற்ற திருச்சி, லால்குடி, திருப்பத்தூர், திருப்பூர், கோயம்புத்தூர், சென்னையிலேருந்து நிறைய எல்லாம் வந்து நமக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பிடுவாங்க. ஃபோன் பண்ணி தகவல் சொல்லுவாங்க.
ஃபீஸ் எவ்வளோ சார்னு கேட்டு அதை வந்து ஜிபே பண்ணி விட்டுருவாங்க. நாங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் டைம் பார்த்துட்டு அவங்களுக்கு தகவல் சொல்லுவோம். சூப்பராக இருக்குது சார். டெல்லியில் ஒருத்தர் பேசினார். அவர்கிட்ட கூட நான் கேட்டேன், ஏன் சார் பக்கத்துலேயே அங்கே உங்களுக்கு நிறைய ஜுவல்லர்லாம் இருப்பாங்களே அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், எனக்கு நீங்கள் தான் சார் பார்த்து சொல்லணும். நீங்கள் தான் பொறுமையாக வந்து நீங்கள் நல்ல முறையில் பார்த்து எனக்கு சொன்னால் போதும் சார்னார். அவருக்கு நான் பலன் சொல்ல அவர் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஆமாம் சார், இதெல்லாம் எப்படி சார் வந்து ஏற்கனவே முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் எப்படி சார் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்களான்னு சொன்னார். ஸோ அதனால் ஜாதகத்தை அனுப்பி விட்டிங்கன்னா போதும், கண்ணாடி மாதிரி அதோடைய ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ அதனால் பிள்ளைகள் படிக்க கல்வியில் சேர்க்குறீங்களா, ஒன்றாப்பு சேர்த்தா கூட அந்த பையன் எப்படி படிப்பான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 6ஆப்பு சேர்க்கும்போது அல்லது வேறு பள்ளியில் சேர்க்குறீங்களா, எப்படி இவனுடைய எப்படி படிப்பான், இவன் வந்து எப்படி இவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்படி இருக்கும், சரிங்களா. இப்போ இன்றைக்கி கூட ஒரு ஜாதகம் பார்த்தோம். அதில் அந்த பையனுக்கு இப்போ 14 வயசு, 9ஆப்பு முடிச்சிருக்காரு, 10ஆப்பு போகிறாரு. அவங்க அப்பா எனக்கு ஜாதகத்தை அனுப்பிவிட்டு விவரங்கள் கேட்டார். அப்போ அவருக்கு, சார் உங்கள் பையனுக்கு கெட்ட சகவாசங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்போது நண்பர்கள் தான், அதாவது இவனுக்கு எதிரி வெளியே இருந்தெல்லாம் வரமாட்டாங்க, நண்பர்களில் தான் எதிரி இருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நண்பர்களை செலக்ட் பண்ணி பழக சொல்லுங்கள். கெட்ட நண்பர் கூட பழக வேண்டாம். இப்போது வந்து நீ வந்து இனிமேல் படிப்பு மட்டும் கவனம் செலுத்துப்பா, நீ வந்து நண்பர்கள்ட்ட நீ பார்த்து பழகுப்பா அப்படின்னு முதலே ஒரு எச்சரிக்கை கொடுத்தாருன்னா, இப்போ நம்ம சொன்னோம். அதனால் வந்து அந்த எச்சரிக்கை அவர் கொடுக்கும்போது அந்த பையன் வந்து தெரிஞ்சுக்கிறான், கொஞ்சம் உஷாராக்கிடுவானா இல்லையா. ஸோ அதனால் எப்பயுமே வந்து நீங்கள் ஜோதிடரை உங்களுக்கு ஒரு ஆஸ்தான ஒரு ஜோதிடரை வச்சுக்கோங்க. என்னடா நம்ம ஜோசியம் பார்க்குறப்பெல்லாம் அவருக்கு நம்ம ஃபீஸ் கொடுக்க வேண்டியிருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையை நல்வழிப்படுத்துகிற ஒருவர் மருத்துவர் மட்டும் இல்லை, அதை விடவும் மேலாக ஜோசியர் தான். ஏன்னா கடவுள்கிட்ட போய் அந்த கடவுள் ஏற்றுக்கிட மாட்டார், நீங்கள் சொல்கிற கோரிக்கை காதலே வாங்க மாட்டார். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப ஒரு முதல்வர் பிரதமர் மாதிரி அவங்ககிட்ட போய் நீங்கள் ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் ஒரு பட்டா மாறுதல் பண்ணணும், ஒரு சாதாரண விஷயத்துக்கு போய் ஒரு திருக்குழாயில் தண்ணி வரலைன்னா நீங்கள் கவுன்சிலரை பார்த்தா போதும். நீங்கள் போய் இதுக்கு சேர்மனை போய் பார்க்கணும், அது மாதிரி பெரிய கடவுளை போய் பார்க்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த கடவுள், உங்களுக்கு இப்பொழுது ஏற்பட்ட பிரச்சனைக்கு எந்த கிரகம், அதற்குரிய கடவுள் யாருங்கிறது ஜோசியருக்கு தெரியும். அப்போ நீங்கள் ஜோசியர்கிட்ட வந்துட்டீங்கன்னா அவர் பரிகாரம்னு சொல்லுவாங்க. அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்தில் சூப்பராக ஜாதகம் எழுதி தருவோம், சூப்பராக வந்து திருமண பொருத்தம் பார்ப்போம், சூப்பராக ஜாதகம் பார்த்து சொல்லுவோம். எல்லாத்துக்கும் மேலே சிறந்த பரிகாரங்கள் நிறையா சொல்லுவோம். ஸோ அதனால் ஜோதிடர்கிட்ட நீங்கள் வந்து எப்பயுமே ஆலோசனை கேட்பது நல்லது. மிக்க நன்றி, வணக்கம்.